வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்டா பூண்டு இட்லி பொடி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். சட்னி அரைக்க டைம் இல்லை, அவசரமா கிளம்பணும், இல்லை கரண்ட் இல்லை அப்படின்னும் போது நம்ம இட்லி பொடி வச்சு மேனேஜ் பண்ணுவோம். இட்லி பொடியும் தீந்துருச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு பூண்டு இட்லி பொடியை இன்ஸ்டண்டா 2 நிமிஷத்துல தயார் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கணும், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துக்கணும், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சாம்பார் பொடி, பொட்டுக்கடலை, பூண்டு இது மூணையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ட்ரையாக அரைச்சிடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. பூண்டு நீங்கள் கழுவுனா கூட அதை நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி மிக்சியும் ஈரம் இருக்கக்கூடாது. ட்ரையாக வச்சு நம்ம இதை அரைக்கணும். இப்போ நான் பொடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சாச்சு, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி சூடாக அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணி இப்போ அதோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு பூண்டு இட்லி பொடி. 2 நிமிஷத்தில் தயாராயிரும். டேஸ்டாகவும் இருக்கும். அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பச்சை நல்லெண்ணெய் எவ்வளோ வேணுமோ கலந்து நம்ம சாப்பிடும்போது எண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீதி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்ம புளிக்குழம்பு மாதிரி வைக்கும்போது அதில் சேர்த்து விட்டுறலாம் மீதி இருந்துச்சுன்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.